கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3, ரோமன்ஸ் 8:3. அதைப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது சுவிசேஷத்தினுடைய இதய துடிப்புங்கிறது இதுதான். என்ன? பிரமாணம் செய்ய முடியாத கர்த்தர் செஞ்சார். எப்படி? முதல்ல தன்னுடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்பிச்சார். இது எதை காட்டுது? முதல்ல இதை தொடங்கி வச்சது யாரு? பிதாவாகிய தேவன். இது எதை பண்ணுச்சு? கர்த்தர் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பலியாக கொண்டு வந்தது. இதன் மூலமாக என்ன வந்தது? நமக்கு வெற்றி வந்ததுங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். முதலாவது என்ன? இந்த பிரமாணத்தினால செய்ய முடியாது என்ன நம்ம பார்த்தோம். ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன? பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான். ஆனால் என்ன பண்ண முடியாது? அது என்ன ரட்சிக்க முடியாது. என்னை பிரமாணம் என்ன பண்ணும்? என்ற என்ன பாவம் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும். ஆனால் அதுலேருந்து என்னைய விடுதலை பண்ண முடியாது. அது என்ன பண்ணுச்சு? பலவீனமாக இருந்த மாம்சத்தில் பலவீனமாக இருந்த என்ன மாம்சங்கிறது என்ன வீழ்ந்து போன நம்முடைய இது என்னவா இருந்துச்சு? நம்மளால் கர்த்தருடைய பிரமாணங்களை முழுவதுமாக பின்பற்ற முடியாததா இருந்துச்சு. ஏன்னா இந்த பிரமாணத்தினுடைய நீதி எதிர்பார்க்கிற நீதியை இந்த செய்ய முடியாதபடி இந்த மாம்சம் அதை தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணாரு? தேவன் என்ன பண்ணாரு? தேவனே செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனை, அவருடைய குமாரனை, இது எங்க? தேவன்கிட்ட தொடங்கினது. என்ன? மாம்சம் உள்ள மனுஷன் இப்படி பாவமாக இருக்கானேன்னு சொல்லி அவனை அப்படியே விட்டுறாம என்ன பண்றாரு? அவரே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரே அதை தொடங்குறாரு. சரியா? எதில் அனுப்புறாரு? மாம்சத்தின் சாயலாகவும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிதாவாக்கு ஒத்த தேவனாய் இருந்தும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் என்ன வந்தார்? எல்லாவற்றையும் தன்னை வெறுமையாக்கி என்ன மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தில் வந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-9 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது என்ன? அவர் முழுமையாக தன்னை இது பண்ணாங்க. அது என்ன பண்ணாரு? பாவத்தை போக்கும் பழியாக அனுப்பி. எப்படி பாவத்தை போகும் பழியாக அனுப்பினார்? ஏன்னா அது நமக்கு நமக்காக அவர் பாவமாக மாறக்கூடிய ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்லுது? ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படி பாவமாக்கி என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில பாவத்தையே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன? தன்னுடைய மாம்சத்தின் மூலமாய் அங்க என்ன பண்ணாரு? தன்னுடைய மாம்சத்தின் மூலம் மொத்த பாவத்தையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரமாணம் நான் பாவிங்கிறத காட்டுச்சு. அது எனக்கு ஒரு நீதியை காட்டுச்சு. ஆனால் யார் அதை செய்து முடிச்சா? கிறிஸ்து தான் அதை செய்து முடித்தார். அப்போ நீங்களும் நானும் அவர் செய்து முடித்த அந்த வேலையில் நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அவரை போல வாழணுமே ஒழிய நம்முடைய வீழ்ந்து போன நம்மளுடைய முயற்சிகள் அது பண்ண வேண்டியதில்லை. அப்போ கிறிஸ்து ஒரு மனுஷனாக வந்தது ஒரு உன்னதமான நோக்கம். என்ன? நம்மகிட்ட அவர் நீ இப்படி வாழணும்னு சொல்கிறதுக்காக வரல. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பா தேவனுக்கு பிரியமா நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி போதிக்கிறவராக வரல. மாறாக அவர் மரிப்பதற்காக வந்தார். எப்படி? தன்னுடைய மாம்சத்தை அவர் கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? ஒரு உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாரு? He become the substitutionary. அதாவது உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு? அதை எடுத்துக்கொண்டு என்ன நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு நம்முடைய குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் இது பண்ணப்பட்டு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியானார்.
அவர் தண்டிக்கப்பட்டதன் மூலமா, ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல விழப்பட்டதன் மூலமாய் நீங்களும் நானோ அவருடைய நீதியை பெறும் விதமாக அவர் மரணத்துக்கு தீர்ப்புக்காக ஆக்கினைக்கு உள்ளாக மாற்றினார். அப்போ நீங்களும் நானோ இன்றைக்கு எல்லாத்தையும் செய்வதற்கு, கர்த்தரோடு இசைந்து வாழ்வதற்கு தன்னுடைய தன்னைத்தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து என்ன பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ பிரமாணம் செய்ய முடியாத கிறிஸ்து சந்தித்து நம்மை விடுதலை ஆக்கினார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, என்ன ஒரு ஆனந்தம்! எங்களால் எங்களை ரட்சிக்க முடியல. பிரமாணங்கள் நான் பாவிங்கிறத காட்டுச்சு, ஆனால் அந்த பிரமாணம் காட்டுனதை என்னால் செய்ய முடியல. அதை செய்து ஆண்டவரே, அதன் மூலமாய் எங்களுடைய பாவங்களுக்காய் பலியான உம்முடைய குமாரன் மூலமாய் உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.